சித்தர்களுடைய யோக விஞ்ஞானம், குறிப்பாக சரீர தத்துவம், அதில் 96 தத்துவங்களை பற்றி தெரிந்து கொள்ள அடிப்படை அறிவு இது. யோக விஞ்ஞானத்தில் நம் உடலை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையான அறிவு இது. இதை தெரிந்து கொண்டால்தான் யோக நிலைகளிலே நாம் மேல் மேலும் நிலைகளை பெற்று மெய்ஞானம் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரீர தத்துவம் 96, அதில் உடல் வாசல்கள் 9, ஆன்ம தத்துவங்கள் 24, அதில் பஞ்சபூதங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அடுத்ததாக பஞ்சதன் மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய நிலைகள், அவை 5 நிலையிலே இருக்கின்றன. இன்றைக்கு நாம் பஞ்சதன் மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய நம் உடலிலே இருக்கக்கூடிய நிலைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சுவை, பொதுவாக நாக்கிலே உணரப்படக்கூடிய சுவை. சரியாக ஒருவருக்கு யோகம் நடக்கிறது என்றால் அவருக்கு சுவை தெரியக்கூடாது. அந்த நிலைக்கு சென்று விட்டார். இவைகளும் அடங்கணும். அப்பத்தான் யோகத்தில் நாம் வெற்றி கண்டதாக அர்த்தம். சுவை. அடுத்ததாக ஒளி என்று சொல்லக்கூடிய வெளிச்சம். எந்த வெளிச்சமானாலும் நம்முடைய கண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலை. ஒருவர் தொட்டால் கூட தெரியக்கூடாது. ஸ்பரிசம். ஊறுதல் என்று சொல்லக்கூடிய ஸ்பரிசம். ஒலி என்று சொல்லக்கூடிய சப்தம். இந்த நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், இது என்ன இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, அப்படி இல்லாமல் எந்த இடத்திலும் நம்மால் அந்த மனதையும் வாசையும் ஒருநிலைப்படுத்த முடியும் என்றால் சுற்றுப்புற சூழல்கள் எதனாலும் நாம் பாதிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட பயிற்சி ஞானியர்கள் வகுத்து சொன்னார்கள். அதே போல எந்த விதமான வாசனை அதுவும் தெரியக்கூடாது ஒரு நிலையில. இதற்கு பஞ்ச தன் மாத்திரைகள் என்று சொன்னார்கள். சுவை உணர்தல், வெளிச்சத்தை உணர்தல், தொடுதலை உணர்தல், ஒலியை கேட்டல், ஒரு வாசத்தை உணர்தல், இவைகள் எல்லாம் அடங்க வேண்டும். இந்த சரீரத்திலே அவைகள் அடங்கியதென்றால் நாம் யோக நிலையில், ஒடுக்க நிலையில் செல்வதற்கு இப்படிப்பட்ட நிலைகளையெல்லாம் கடந்து வர வேண்டும் என்கின்ற யோக விஞ்ஞானம் இந்த பகுதியிலே நமக்கு புரிகிறது.